Hello everyone. இந்த வீடியோல மாடுலர் கிச்சன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான 20 மிஸ்டேக்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோல சொல்லியிருக்க விஷயம் எல்லாம் பியூர்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்தது. எந்த ஒரு ப்ரொமோஷனல் கான்டென்ட்டோ இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்ல ஸ்பான்சர்ஷிப்போ இந்த வீடியோக்கு இல்ல அப்படிங்கறத நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பேர் மாடுலர் கிச்சன்னா ஃபெயிலியர், மாடுலர் கிச்சன் வேஸ்ட் அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்டிருப்போம். எப்பவுமே எந்த ஒரு டிசைனா இருந்தாலும் நான் சொல்ற விஷயம் இதுதான். இந்த வேர்ல்டுல பெஸ்ட் டிசைனரை வச்சு நீங்க டிசைன் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அதை எக்ஸிக்யூட் பண்றது உங்க ஏரியால இருக்க லோக்கல் லேபர் தான். ஸோ மாடுலர் கிச்சன் மட்டும் இல்ல, ஃப்ளோரிங்கா இருக்கலாம், எலக்ட்ரிக்கலா இருக்கலாம், பிளம்பிங்கா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் லேபர் ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணலன்னா எல்லா விஷயத்துலயுமே ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஸோ இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போற அந்த முக்கியமான 20 மிஸ்டேக்ஸ் எல்லாமே பியூர்லி மாடுலர் கிச்சனை சார்ந்தது மட்டும்தான். கிச்சனோட ஜென்ரல் டிசைன் எரர்ஸ் பத்தியோ இல்ல மற்ற கிச்சன் எலிமெண்ட்ஸ் பத்தியோ நான் டிஸ்கஸ் பண்ண போறதில்லை. ஸோ இந்த மாடுலர் கிச்சன் மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஜென்ரலி ஒரு 4 கேட்டகரிக்குள்ளேயே நான் கம்போஸ் பண்ணிருக்கேன். முதலாவது கேட்டகரி வந்து டிசைன் ஃபிளாஸ். அதாவது மாடுலர் கிச்சன் கஸ்டமைசபிளான விஷயமா இருந்தாலும் டிசைன் வந்து பிராக்டிகலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கணும். உங்க குக்கிங் ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட டிசைன் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரியும் மாடுலர் கிச்சன் இருக்கணுமே தவிர அந்த வீட்டில் நல்லா இருந்தது, அந்த ஷோரூம்ல நல்லா இருந்தது, இங்க பார்க்கும்போது நல்லா இருந்தது அப்படின்னு அங்க உள்ள மாதிரி உங்க வீட்டில் நீங்க இன்ஸ்டால் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பா ஃபங்க்ஷனலி நிறைய எரர்ஸ் வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது கேட்டகரி பார்த்தோம்னா குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ். மாடுலர் கிச்சன் அஃபோர்டபுளா எல்லாராலும் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால நிறைய லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்குது. சப்ளையர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ல கொடுக்கறதுனால அவங்க எல்லா குவாலிட்டி ஆப்ஷன்ஸும் வச்சிருப்பாங்க. முக்கியமா நம்ம குவாலிட்டி இல்லாத ஃபிட்டிங்ஸ், ஹிஞ்சஸ், ட்ராக்ஸ் இந்த மாதிரி நம்ம வாங்கி அதை நம்ம பார்ட்டிகல் போர்டோட நம்ம ஃபிட் பண்ணி வைக்கும்போது கொஞ்ச நாள்லயே அதோட லைஃப் போயிடும். மூணாவது கேட்டகரியில பார்த்தோம்னா போர் இன்ஸ்டாலேஷன். ரொம்ப முக்கியமான காரணம் மாடுலர் கிச்சன் ஃபெயிலியருக்கு போர் இன்ஸ்டாலேஷன் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பெஸ்ட் டிசைனரை வச்சு நீங்க டிசைன் பண்ணியிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அது போர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹை குவாலிட்டி ஃபிட்டிங்ஸ் வாங்கி உங்க ஏரியாவில் இருக்கிற லோக்கல் கார்பெண்டர் கிட்ட கொடுக்கும்போது அவர்கிட்ட அதுக்கு உண்டான டூல்ஸ் இல்லைன்னா அது இம்ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன்ல போய் தான் முடியும். நாலாவது கேட்டகரி வந்து லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ். லைக் எனி பார்ட் ஆஃப் யுவர் ஹோம் மாடுலர் கிச்சனுக்கும் நீங்க ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். அடிக்கடி உங்க கேபினெட்ஸ், ட்ரார்ஸ் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியும். இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த 4 மேஜர் கேட்டகரியில நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். இந்த 20 மிஸ்டேக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். நான் மாடுலர் கிச்சன் பத்தி ஒரு என்டையர் வீடியோவே போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. நம்பர் 1, லோ குவாலிட்டி பார்ட்டிகல் போர்ட். ரொம்ப காமனா நிறைய சப்ளையர்ஸ் சீப் ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ற மெட்டீரியல் இது. இதுல தண்ணி பட்டாலோ இல்ல மாய்ஸ்சரோ ஹியூமிடிட்டி இருக்கிறதுனால இந்த பார்ட்டிகல் போர்டு வந்து ஈஸியா பல்ஜ் ஆயிடும். நம்மளால 100% தண்ணி படாம அந்த கேபினெட்ஸ் டோரோ நம்மளால வைக்க முடியாது. ஸோ தண்ணிலாம் பட்டுதுன்னா இந்த மாதிரி லோ குவாலிட்டி பார்ட்டிகல் போர்ட்ஸ் வந்து டக்குன்னு பல்ஜ் ஆயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் BWR பிளைவுட், அதாவது பாயிலிங் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பிளைவுட் இல்லாட்ட மெரின் பிளை, இந்த மாதிரி ஒரு பிளைவுட்டை யூஸ் பண்ணி நீங்க கேபினெட் டோர்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அது நல்ல லைஃப். நம்பர் 2, லோ குவாலிட்டி வெனியர் ஆர் லேமினேட். மார்க்கெட்ல நிறைய லோ குவாலிட்டி வெனியர், லோ குவாலிட்டி லேமினேட்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றப்போ கொஞ்ச நாள்லயே அது உறிஞ்சு வந்துடும், இல்லாட்டி உடஞ்சிடும். எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா டேமேஜ் ஆகும். ஸோ அதை ரிப்பேர் பண்றதுங்கிறது ஈஸி டாஸ்க் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் வந்து அது மொத்த டோரையே நீங்க வந்து ரீலேமினேட் பண்ற மாதிரி வந்துடும். ஸோ குவாலிட்டியான லேமினேட் யூஸ் பண்றது வந்து நல்லது. மூணாவது பார்த்தோம்னா எட்ஜ் பேண்டிங். எட்ஜ் பேண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ். அதாவது அந்த கேபினெட் டோரோட எட்ஜஸை கூட இந்த சேம் கேபினெட் டோரோட மெட்டீரியல் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்றது. அப்படி ஃபினிஷ் பண்றப்போ என்ன ஆகும்னா அந்த எட்ஜஸ்ல ஒருவேளை தண்ணி ட்ரிப்பாகி பட்டா கூட அந்த கேபினெட்டோட பேஸ் கோர் மெட்டீரியலுக்குள்ள தண்ணி போகாம இருக்கும். ஒருவேளை உங்க கேபினெட் டோர்ஸ் எல்லாம் பார்ட்டிகல் போர்ட்ல இருந்து எட்ஜ் பேண்டிங் பண்ணலன்னா அந்த எட்ஜஸ்ல தண்ணி பட்டுச்சுன்னா கண்டிப்பா பார்ட்டிகல் போர்டு டேமேஜ் ஆயிரும், அது பல்ஜ் ஆயிரும். ஸோ மொத்த கேபினெட்டோட டோரே நீங்க ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ எட்ஜ் பேண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாலாவது வந்து ஸ்டவ்வுக்கு மேல டைரக்டா கொஞ்சம் பேர் கேபினெட்ஸ் பண்றாங்க. அப்படி பண்ணாம இருக்கிறது நல்லது. ஸோ ஒருவேளை உங்க வீட்டுல சிம்னி இல்லாம ரெகுலர் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணி நீங்க அதுக்கு பக்கத்துல நீங்க இந்த மாதிரி கேபினெட்ஸ் நீங்க டைரக்டா பண்ணீங்கன்னா நீங்க ப்ரெஷர் குக்கர்ல சமைக்கும் போது அதுல ரிலீஸ் ஆகிற அந்த ஆவி வந்து ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால அது ஸ்ட்ரைட்டா மேல போய் அந்த மொத்த கேபினெட்டே டேமேஜ் பண்ணும். ஸோ ஸ்டவ்வுக்கு மேல டைரக்டா நீங்க கேபினெட் பண்ணாதீங்க. சில பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதுல லாஃப்ட் மாதிரி போடுவாங்க கான்கிரீட்ல. அது ஓகே, பெட்டர் தான். பட் ஆனா அது ஸ்டில் 7 அடியில இருக்கும். அப்படி இருந்தாலுமே அந்த ஸ்டீம் வந்து இன்னும் மேலதான் போய் அடையும். ஆனா உங்க கிச்சன் வந்து சின்னது, வேற வழி இல்ல, நான் லாஃப்ட் போட்டு தான் ஆகணும்னா பிரச்சனை கிடையாது, அது நீங்க போடலாம். ஆனா நீங்க மாடுலர் கிச்சன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க வந்து பிளைவுட் வச்சோ இல்ல பார்ட்டிகல் போர்டு வச்சோ நீங்க கேபினெட்ஸ் போட்டுறாதீங்க டைரக்டா ஸ்டவ்வுக்கு மேல. அஞ்சாவது மிஸ்டேக் வந்து சிம்னியோட சைஸும் ஸ்டவ்வோட சைஸும். நிறைய பேர் வீட்டுல சிம்னி செட் பண்றாங்க. ஆனா நீங்க அப்படி சிம்னி செட் பண்ணும்போது உங்க ஸ்டவ்வோட வித்து என்ன அப்படிங்கறத டிசைட் பண்ணி உங்க சிம்னி வாங்குங்க. உங்க ஸ்டவ்வோட வித்தும் சிம்னியோட வித்தும் நீங்க மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பா ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் அந்த ஸ்டீம் வந்து அந்த சிம்னி விட்டு தாண்டி மேலதான் போகும். சில இடங்கள்ல சிம்னி போறதுனால அந்த சிம்னியோட ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் கேபினெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சிம்னியோட வித்து சேமா மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பா அந்த கேபினெட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 6வது மிஸ்டேக்ஸ் பார்த்தோம்னா உங்க கிச்சன்ல பேஸ் கேபினெட்ஸும் ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோட ஸ்கர்ட்டிங் கூட சேம் மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஒருவேளை உங்க கேபினெட்ஸ் எல்லாமே பார்ட்டிகல் போர்ட்லயோ இல்ல MDFலயோ லேமினேட் பண்ணி கொடுத்திருந்தா கூட
நீங்க அந்த ஸ்கர்ட்டிங்க்கும் சேம் லுக் கிடைக்கணும் அப்படின்னு சேம் மெட்டீரியல் பண்ணீங்கன்னா நீங்க தண்ணி ஊற்றி மாப் பண்ணும்போதோ இல்லை வாஷ் பண்ணும்போதோ அந்த பேஸ் எல்லாம் சீக்கிரமே டேமேஜ் ஆயிடும். ஸோ இதனால கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பேஸ்ல ஒரு 4 இன்ச்க்கு ரேஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஃப்ளோர்ல உள்ள தண்ணி வந்து டைரக்டா அந்த பேஸ் வழியா போய் அந்த பேஸ் கேபினெட்டை வந்து டேமேஜ் பண்ணாது. ஒருவேளை உங்க கேஸ் சிலிண்டர் கிச்சனுக்குள்ளே இருக்குன்னா எந்த இடத்துல சிலிண்டர் வைக்க போறீங்களோ அந்த இடத்த டிசைட் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க 4 இன்ச் போட்டு ரைஸ் பண்ணிடாதீங்க. அப்படி ஒருவேளை ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்க சிலிண்டர் உள்ள வச்சுட்டு அந்த கிளியரன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து அதிகமாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7வது மிஸ்டேக்ஸ் என்ன பார்த்தோம்னா backsplash டைல்ஸ், அதாவது கவுண்டர் டாப்புக்கு மேல போடுற அந்த backsplash டைல்ஸ் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பேட்டர்ன் உள்ள எம்பாஸ் உள்ள டைல்ஸ் போட்டுறாங்க. ரிமெம்பர், நம்மளோட குக்கிங் கல்ச்சர் வந்து நிறைய ஆயிலி ஸ்பைசி ஸ்டப்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் எம்பாஸ் உள்ள இல்லை ஜாயின்ஸ் உள்ள டைல்ஸ் நம்ம டைரக்டா அந்த இடத்துல போடும்போது அந்த ஃபுட்லேருந்து வர அந்த கிரீஸ் இந்த ஆயில் போய் அந்த வால்ல போய் டெபாசிட் ஆயிடும். ஸோ நீங்க என்னதான் ரெகுலரா அதை மெயின்டைன் பண்ணா கூட அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த டீகலரைசேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த backsplash டைல்ஸ் எல்லாமே ஃபுல் ஹைட்டுக்கோ இல்லை ஜாயின்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி நீங்க டைல்ஸ் போட்டீங்கன்னா நல்லது. ஸோ நம்மளால எவ்வளோக்கு எவ்வளோ ஜாயின்ஸை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுட்லாம் போய் அந்த ஜாயின்ஸ்ல போய் டெபாசிட் ஆகாது. 8வது என்னன்னு பார்த்தோம்னா கிச்சன் ட்ரார்ஸ். கிச்சன்ல கவுண்டருக்கு கீழே வர அந்த கேபினெட்ஸ் எல்லாமே 60% ட்ராயர்ஸா செட் பண்றது வந்து நல்லது. எதுக்குன்னா ட்ராயர்ஸ் வந்து ஈஸியாகவும் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராயர் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அது ஃபுல் விசிபிலிட்டி இருக்கும் அந்த அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே. அதே நேரத்தில் ஷெல்ஃபா செட் பண்ணும்போது நீங்க பின்னாடி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே ஆக்சஸ் பண்ண மாட்டீங்க, நீங்க உட்காந்து செய்யணும். ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப அன்கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ ட்ராயர்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்றது வந்து நல்லது. 9வது பார்த்தோம்னா கார்னர் ட்ராயர்ஸ். நிறைய பேர் ட்ராயர்ஸ் வந்து கார்னர் யூனிட்ஸ்ல போடுறாங்க. நீங்க ஒருவேளை எல் ஷேப் நீங்க கேபினெட்ஸ் பண்றீங்கன்னா அந்த எல் ஷேப் பண்ணும்போது அந்த கார்னர்ல நீங்க போட்டீங்கன்னா அந்த எல்லோட அந்த ஒரு கார்னர் வந்து உங்களால யூஸ் பண்ண முடியாம போயிடும். ஸோ அந்த கார்னர்ஸ்ல நீங்க கேபினெட்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா அந்த லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ரைட் சைடு ஓப்பன் பண்ணும்போதோ நீங்க ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த கார்னர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ட்ராயர்ஸ் வேணும்னா அந்த கார்னருக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டிங்ஸ் உள்ள ட்ராயர்ஸ் வருது, அந்த மாதிரி நீங்க ட்ராயர்ஸ் போட்டீங்கன்னா நல்லது. 10வது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசர். ட்ராயர்ஸா இருந்தாலும் கேபினெட்ஸா இருந்தாலும் நீங்க சாஃப்ட் க்ளோசர் யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லது. சாஃப்ட் க்ளோசர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அப்படி சாஃப்ட் க்ளோசர் போராட்டி என்ன ஆகும்னா அந்த ரெகுலர் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அடிக்கடி திறந்து மூடுறதுனால அது ஈஸியா டேமேஜ் ஆயிடும். 11வது வெயிட் பேரிங் கெப்பாசிட்டி. அதாவது கேபினெட்ஸ்க்கும் ட்ராயர்ஸ்க்கும் வெயிட் பேரிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. நான் இது பத்தி மாடுலர் கிச்சனோட இன்னொரு வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்க என்னதான் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் குவாலிட்டி ஃபிட்டிங்ஸ் வச்சு பண்ணியிருந்தாலும் அந்த பர்டிகுலர் ட்ராயர்ஸ் கேபினெட்ஸ்க்கு ஒரு வெயிட் பேரிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஜென்ரலா ஒரு 40-45 கிலோ மேக்ஸிமம் ரேஞ்சில் தான் அவங்க டிசைன் பண்ணுவாங்க. நம்ம நிறைய ஸ்டப்ஸை கொண்டு போய் அந்த ட்ராயர்ல நம்ம அடைக்கிறதுனால என்ன ஆகும்னா அது கண்டிப்பா ட்ராயர் வந்து தாங்காம கொஞ்ச நாளே அது சாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தான் குவாலிட்டி ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி நீங்க ஓவர் வெயிட் போட்டா கூட அந்த ட்ராயர்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12வது பார்த்தோம்னா பிளேட் பேஸ்கெட். இந்த மாதிரி பிளேட் வைக்கிறதுக்குமே இல்ல கட்லரிஸ் வைக்கிறதுக்குமே தனித்தனி ட்ரேஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் வாங்கி உங்க ட்ராயருக்குள்ள வைக்கும் போது அது அழகா ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பேஸ்கெட் கீழே ட்ரே இருக்க மாதிரி நீங்க கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணி வாங்க. காரணம் என்னன்னா அந்த பிளேட்ல இருந்து உழுகிற தண்ணி வந்து அந்த ட்ரேல இருந்துடும். அப்படி இல்லாட்டி அதுல உழுற தண்ணி வந்து அந்த டிராயரோட பேஸ் போர்டில் போய் உட்காந்து அது கொஞ்ச நாளாகி அது பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் கிச்சன் ஆர்கனைசேஷன் ஹேக்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. 13வது மிஸ்டேக் வந்து கவுண்டர் டாப்போட ஹைட். இது வந்து மேஜரான மிஸ்டேக்ஸ். இது ஆக்சுவலி கிச்சனோட ஜென்ரல் டிசைன்ல வந்தா கூட நான் மாடுலர் கிச்சன் விஷயத்தில் டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன். காரணம் என்னன்னா இதுல தான் மெஜாரிட்டி ஆஃப் பேர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ஜென்ரலாவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஃபினிஷ்ட் ஃப்ளோரோட ஹைட் வந்து கரெக்டா தெரியாது. ஸோ உங்க கான்ட்ராக்டர் கிட்ட கேட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் என்ன ஹைட்ல வரும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திருக்கேன். ஜென்ரலா நம்ம ஊர்ல இருக்கிற நாமினல் ஹைட்டை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது 32 இருந்து 35 இன்ச் ஹைட்டுக்குள்ள இருக்கிறது தான் கரெக்ட். இந்த ஹைட் வந்து ஃபினிஷ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபினிஷ்ட் கவுண்டர் டாப்போட ஹைட். இதுக்குமே ஒரு ரூல் ஆஃப் தம்பு இருக்கு. ஒரு ஆளோட டோட்டல் ஹைட்ல அதுல பாதி பிளஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் அதாவது ஒரு 2 இன்ச் கூட்டிப்போம். நம்ம இந்த கவுண்டர் டாப் போடும்போது நம்ம எந்த இடத்துல நம்ம கேஸ் சிலிண்டர் வருதோ அந்த இடத்த நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ரலி ஒரு கேஸ் சிலிண்டர் வந்து 25 இன்ச் இருக்கும். ஸோ 25 இன்ச் பிளஸ் ஒரு 3 இன்ச்சஸ் பண்ணீங்கன்னா 28 இன்ச் வந்து உங்களுக்கு கிளியரா கவுண்டர் டாப்ல அதுல போட்டு கான்கிரீட்டுக்கு கீழே இருக்கணும் ஃபினிஷ்ட் ஏரியா. ஸோ இதெல்லாம் நீங்க கிளாரிஃபை பண்ணிருங்க. ஒருவேளை நீங்க சிலிண்டரோட பொசிஷன் நீங்க தெளிவுபடுத்தலைன்னா கான்ட்ராக்டர் ஃபுல்லா ஒரு 4 இன்ச்சுக்கு கவுண்டருக்கு கீழே வளர்த்து கொடுத்துட்டாருன்னா நீங்க சிலிண்டர் வைக்கும் போது பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த ஹைட் ரேஞ்ச் வந்து நம்ம நார்மலா அந்த கவுண்டர் டாப்புக்கு மேல ரெகுலர் கேஸ் ஸ்டவ் வச்சு சமைக்கும் போது அது ஒரு 4 இன்ச் இருக்கும். ஸோ அதுக்கு மேல நம்ம பாத்திரம் வைக்கும் போது நீங்க கஷ்டப்பட்டு சமைக்கிற மாதிரி இருக்காது. அப்புறம் கவுண்டர் டாப் நோசிங். நிறைய பேர் கவுண்டர் டாப்போட எட்ஜ்ல வந்து இந்த மாதிரி நோசிங் பண்ணுவாங்க. இது இருக்குன்னா அதுல இருந்து வர்ற தண்ணி வந்து கீழே ஸ்பில் ஆகிடக்கூடாது அப்படின்னு. ஆனா ரொம்ப சேஃபா இருக்கிற பேர்ல நிறைய பேர் ரொம்ப ரைஸ் பண்ணி போட்டுறாங்க. நம்ம அவ்வளோலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு ஆனா கொஞ்சம் ஃபேட்டா போடுங்க. ரொம்ப தின்னா போட்டீங்கன்னா அது நாளடைவில் ஏதாவது பாத்திரத்தை மூவ் பண்ணும் போதோ எடுக்கும் போதோ அது உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபுல் லென்த்துக்கு ஒரே பீஸா போட ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஜாயின்ஸ் போடாதீங்க. ஜாயின்ஸ் போட்டீங்கன்னா அந்த ஜாயின்ஸ் சொல்லி தண்ணி கீழே திருப்பாகும். நம்மளோட மெயின் பர்பஸே அந்த தண்ணி கீழே வராமல் இருக்கிறது தான். அப்பப்போ அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லாட்டா அதுல போய் ஃபுட் டெபாசிட்லாம் சேர்ந்து அதுல இன்ஹைஜினிக்கான சிச்சுவேஷன் வந்து அங்கே வரும். சிலிண்டர் ஹோஸ் ஹோல். நீங்க ஒருவேளை கேஸ் சிலிண்டர் டைரக்டா ஸ்டவ்க்கு கீழே இருக்குது அப்படின்னா உங்க குக்கிங் ரேஞ்சில் எந்த இடத்துல கேஸ் இன்லெட் இருக்கோ அது ரைட் சைட்லயா
இல்லை லெஃப்ட் சைட்லையா அப்படின்றத கரெக்டாக தெளிவுபடுத்திட்டு ஹோல்ஸ் போட்டு வாங்க. நிறைய பேர் சேஃபாக இருக்கிறதுக்காக அங்கே ஒரு ஹோல் இங்கே ஒரு ஹோல் போடாங்க. அப்படி நிறைய ஹோல்ஸ் போடாதீங்க. என்னன்னா ஒருவேளை நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் வழியே தண்ணி கீழே திருப்பி போய் அந்த பேஸில் தான் போய்விடும். ஒருவேளை நீங்கள் கேஸ் சிலிண்டர் கிச்சனுக்குள்ளேயே இல்லை தனியாக யூட்டிலிட்டி ஏரியாவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணும்போது அது எந்த டைரக்ஷனுக்கு போதோ அதில் எல்லா கேபினெட்ஸ் வழியும் அந்த ஹோல்ஸ் வேணும். ஒருவேளை அது பக்கத்தில் இருக்க ட்ரார்ஸ் வழியும் கிராஸ் ஆகி போனால் அந்த ஹோல்ஸ் வந்து ட்ரார்ஸ் வழியும் போய் ஆகணும். ஸோ ட்ரார்ஸ் மூடுறது திறக்கிறதுல வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது. ஸோ அந்த கேஸ் ஹோல்ஸ் எங்கே வருதோ அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஸ்டவ் பர்னர் வெர்சஸ் பேக் ஸ்பிளாஷ் வால். யூஸ்வலி கவுண்டர் டாப்போட டெப்த் வந்து 2 feet இருக்கும் மெயினாக. ஸோ ஒருவேளை நீங்கள் 5 burners பெரிய பர்னர் உள்ள நீங்கள் ஸ்டவ் வாங்கினீங்கன்னா உங்கள் கேஸ் ஸ்டவோட எட்ஜும் அந்த பேக் ஸ்பிளாஷோட வாலோட எட்ஜையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. அந்த பேக் சைடில் உள்ள பர்னரில் நீங்கள் பெரிய பெரிய பாத்திரம் வைக்கும் போது அது வந்து அந்த பேக் ஸ்பிளாஷ் வாலில் போய் இடிக்கும். ஸோ அதனால உங்கள் குக்கிங் ரேஞ்ச் என்ன, அதில் எத்தனை பர்னர்ஸ் இருக்குது, அது பேக் ஸ்பிளாஷ் வாலில் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவுண்டர் டாப் போடும்போதே தெளிவுபடுத்திக்கணும். அப்படி பண்ணாட்டி என்ன ஆகுனா உங்களோட குக்கிங் ரேஞ்சில் ஃப்ரண்ட் பர்னர் மட்டும் தான் ஹெவி யூசேஜில் இருக்கும், பேக் பர்னர் வந்து லைட் யூசேஜ் போயிடும். நெக்ஸ்ட் வந்து சிங்கோட பிளேஸ்மெண்ட். சிங்க் ஜென்ரலாக டாப் மவுண்டபிள் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் சிங்கோட சைஸு அந்த சிங்கோட லிப் வந்து கரெக்டாக அந்த கவுண்டர் டாப்போட ஃப்ளஷ்ஷாக இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை அந்த சிங்கோட லிப் வந்து கவுண்டர் டாப்க்கு மேலே போய் உட்காருதுன்னா நீங்கள் தண்ணி கழுவி விட்டுறதெல்லாம் அந்த கேப் போலயே கொஞ்ச நாளில் போக ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளஷ்டாக அந்த ஹோலை கரெக்டாக கவுண்டர் டாப்பில் கட் பண்ணி அந்த லிப்பையும் அந்த கவுண்டர் டாப்பையும் சேம் லெவலில் ஃபினிஷ் பண்ணிட்டு கரெக்டாக சிலிக்கான வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒருவேளை அண்டர் மவுண்ட் சிங்க் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அண்டர் மவுண்ட் பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்கிற கவுண்டர் டாப்பும் அந்த அண்டர் மவுண்ட்க்கு நடுவில் இருக்க அந்த கேப்பை கரெக்டாக சீலண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லாட்டா அந்த இடத்துல தான் பூச்சி எல்லாம் போய் அடையும், ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த தண்ணிலாம் ஸ்பிளாஷ் ஆகி அது உள்ளே போகும். நான் வந்து கிச்சனோட சிங்க் பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து வென்டிலேஷன் கிரில். சிங்க்கு கீழே வென்டிலேஷன் ஹோல் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது, ஏர் சர்க்குலேஷன் கொடுக்கும். அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் இருக்கிற கேபினெட்க்கும் இந்த மாதிரி அந்த கேபினெட்டோட டோரில் வென்டிலேஷன் கிரில் கொடுக்குறதும் நல்லது. அப்படி கொடுக்கலன்னா இம்ப்ராப்பர் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ என்ன ஆகுனா அது இன்ஹைஜீனிக்கான சிச்சுவேஷன் உருவாக்கி கொடுக்கும், ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கும், பூச்செல்லாம் போய் அடையும், காண்டன்சேஷன் மோல்டு ஃபார்ம் ஆகும். ஸோ சிங்க் இருக்கிற ஏரியாவுக்கும் கார்பேஜ் பின் இருக்கிற அந்த கேபினெட்க்கும் கேஸ் சிலிண்டர் இருக்க கேபினெட்க்கும் நீங்கள் இந்த மாதிரி வென்டிலேஷன் கிரில் கொடுக்குறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து பிளக் பாயிண்ட்ஸ். இம்பார்ட்டண்டாக நிறைய பேர் இங்கே பிளக் பாயிண்ட் வேணும் அங்கே பிளக் பாயிண்ட் வேணும் வாங்குவாங்க. இட்ஸ் ஓகே, ஆனால் அவ்வளோ பிளக் பாயிண்ட் உங்களுக்கு வந்து தேவையாக இருந்தால் மட்டும் அதில் பண்ணுங்க. இல்லைனா அன்னெசரி நீங்கள் அந்த வயரிங்லாம் காசு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எந்த இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மெயினாக மைக்ரோவேவ் எங்கே இருக்கும், பிளெண்டர், ஜூஸரு, மிக்சரு, அப்புறமா டோஸ்டர், இதெல்லாம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு அதுக்கு வந்து பிளக் பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணுவீங்க. குறிப்பாக உங்கள் ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்கோ அந்த ஃப்ரிட்ஜுக்கு டைரெக்டாக பேக் சைடில் பிளக் பாயிண்ட் கொடுத்துறாதீங்க. நீங்கள் அப்பப்போ ஆஃப் பண்ணணும் இது பண்ணணும்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிட்ஜை மூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி சொல்லிடுங்க. அப்புறம் நீங்கள் இன்பில்ட் மைக்ரோவேவ் இன்பில்ட் ஃப்ரிட்ஜ் வேணும்னா அதுக்கு உண்டான பிளக் பாயிண்ட்ஸை மாடுலர் கிச்சன் பண்ணும்போது கிளாரிஃபை பண்ணிடுங்க. கொஞ்சம் பேர் வந்து வாஷிங் மிஷினையே கிச்சனோட கவுண்டரோடைய இன்பில்ட்டாக செட் பண்ணுறாங்க. அப்படி செட் பண்ணும்போது மிஷினோட ஹைட்டை வந்து கரெக்டாக கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒன்று மிஷின் போய் செட் ஆகாது, இல்லாட்டா கவுண்டர் போய் அதிகமாக போட்டுருவாங்க. அடுத்தது வந்து பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டாக சிங்க்ல எந்த மாதிரி டேப்ஸ் வேணும். சில பேர் வந்து ஹாட் வாட்டரே கேட்பாங்க டைரக்டா, சில பேர் வந்து முனிசிபாலிட்டி வாட்டரே டைரக்டா வேணும்னு கேட்பாங்க. கிச்சனோட ஃபாசெட்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுலேயே வந்து ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், இல்லாட்டி நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரே ஒரு கிச்சன் ஃபாசெட் தான் வாங்க போறீங்க, அதுவே கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வாங்குறது வந்து நல்லது, அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இந்த பிளம்பிங்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை நீங்க டிஷ் வாஷர் வந்து அந்த கேபினெட்டோட செட் பண்ணீங்கன்னா உங்க டிஷ் வாஷர் என்ன மாடல், அதுல வந்து இன்லெட் எங்க இருக்கு, ட்ரைன் பைப் எங்க இருக்கு அப்படிங்கறத கரெக்டா பிளம்பர் கிட்ட சொல்லிட்டு அந்த வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் லைன்ஸ் வந்து கரெக்டா இந்த லைன் கொடுத்துருங்க. ஸோ நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண அந்த 20 பாயிண்ட்ஸுமே மேஜரி ஃபங்க்ஷனலா மாடுலர் கிச்சன் ஃபெயிலியர் ஆகாம தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம். நம்ம இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் மாடுலர் கிச்சன் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மாடுலர் கிச்சன் செட் பண்ணோம்னா கண்டிப்பா மாடுலர் கிச்சன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, மாடுலர் கிச்சன் கன்வீனியன்ட் அட்ராக்டிவ் ஆப்ஷனா இருந்தாலும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு எந்த டிசைன் நம்ம நேச்சர் நம்ம ஃபங்க்ஷனுக்கு செட் ஆகும் அப்படிங்கறத யோசிச்சு குவாலிட்டியான மெட்டீரியல் வச்சு ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணி அடிக்கடி மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா மாடுலர் கிச்சன் ஃபெயிலியர் ஆகாதுங்கிறது என்னோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.